நீங்க பிஎஃப் அமௌண்ட் வச்சிருக்கீங்களா? மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு முக்கிய செய்தி. அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய ஓய்வூதிய திட்டத்துல 5 முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இனி 60 மாத சராசரி சம்பளத்துல ஓய்வூதியம் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா ஓய்வூதியம் நீங்க 15,000 உயர்ந்திருக்கு. ஓய்வு பெறும் வயது 50 குறைக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மயமாக்கல் மூலமா கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த திட்டத்துல 5 மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க மாச சம்பளம் நீங்க வாங்கக்கூடிய ஊழியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் ஒவ்வொரு மாசமும் பிஎஃப்காக கழிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த செய்தி கண்டிப்பா உங்களுக்கு தான். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர் ஓய்வூதிய திட்டத்துல 5 முக்கிய மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அது எப்படி உங்களுடைய பென்ஷன் தொகையிலையும் அத வாங்கக்கூடிய மாற்றத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஊழியர் ஓய்வூதிய திட்டத்துல 5 முக்கிய மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இது உங்களுடைய எதிர்கால ஓய்வூதியத்தை நேரடியா பாதிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முன்னதா ஓய்வூதியங்கள் ஒரு ஊழியரோட கடைசி சம்பளத்தோட அடிப்படையில கணக்கிடப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ அது கடந்த 6 மாதங்கள் இல்லைன்னா 5 ஆண்டுகள்ல சராசரி சம்பளத்தோட அடிப்படையில கணக்கிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கடந்த 60 மாதங்கள் இல்லைன்னா 5 ஆண்டுகள்ல சராசரி சம்பளத்தோட அடிப்படையில கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது படிப்படியா சம்பளம் அதிகரித்த ஊழியர்களுக்கு பயனளிக்கும். ஆனா இந்த விதி செப்டம்பர் 1ஆம் தேதி 2014 இருந்து அமல்ல இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஊழியரும் சரியான ஓய்வூதியத்தை பெறுவதை உறுதி செய்ய இபிஎஃப்ஓ இப்போ செயல்முறைய எளிதாக்கி இருக்கு. முன்னதா அதிகபட்ச ஓய்வூதிய மாதத்திற்கு ரூபாய் 7,500 மட்டுமே இருந்துச்சு. இப்போ இபிஎஃப்ஓ அத மாதத்திற்கு ரூபாய் 15,000 உயர்த்திருக்கு. உச்ச நீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து இந்த குறிப்பிடத்தக்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வூதிய வரம்பு காரணமா அதிக சம்பளம் பெற்ற இல்லனா குறைந்த ஓய்வூதிய தொகையை பெற்ற ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இது நிவாரணம் அளிக்கும். முன்னதா ஓய்வூதியம் எடுப்பதற்கான குறைந்தபட்ச வயது 58 இருந்துச்சு. ஆனா இப்போ அது 50 குறைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமா பொருள் ஊழியர்கள் இப்போது 50 வயதிலிருந்தே ஓய்வூதியத்தை பெற தொடங்கலாம். இருந்தாலும் அவங்க தங்களோட ஓய்வூதியத்தை முன்கூட்டியே திரும்ப பெற்றா தொகை சற்று குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வதா இபிஎஃப்ஓ ஓய்வூதிய பெயர் திறனை எளிமைப்படுத்திருக்கு. 5வதா இபிஎஃப்ஓ ஓய்வூதிய பெயர்வு திறனை எளிமைப்படுத்திருக்கு. இப்போ ஒரு ஊழியர் வேலைகளை மாற்றினா அவங்களோட முந்தைய சேவை தானாகவே புதிய பணியில பதிவில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ அதனோட டிஜிட்டல் தளத்தை மேலும் வழிபடுத்திருக்கு. இப்போ படிவம் தாக்கல் செய்யறது, ஆவண பதிவேற்றம், ஒப்புதல் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதிய கோரிக்கை செயல்முறைகளையும் இபிஎஃப்ஓ வலைத்தளம் இல்லனா மொபைல் செயலி மூலமா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஓய்வூதிய கோரிக்கைகளை செயல்படுத்த பல மாதங்கள் ஆனது. இப்போ செயல்முறை சில வாரங்களுக்கு முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 5 விதிமுறைகள்ல தான் இப்போ புதுசா இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படிங்கறத இந்த விஷயத்துல சொல்லியிருக்கோம். சோ யாரெல்லாம் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம இன்னும் இருக்கீங்களோ இவங்களுக்கெல்லாம் நீங்க தெரியாத நபர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க.